ஏசப்பா உம் கூடாரத்தில் நான் தங்குவே மகிழ்வே. ஏசப்பா உம் கூடாரத்தில் நான் தங்குவே மகிழ்வே. உம் சிறகுகள் என்னை மூடுதே சுகமாயிருக்குதே. ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் நிரம்பிடுதே. ஆனந்தம் ஆனந்தமே என்னுள்ளம் நிரம்பிடுதே. அடைக்கலமே நீரே என் கோட்டைதானே. நீரே என் அடைக்கலமே நீரே என் கோட்டைதானே. என் தேவனே உம்மை நம்பினே உம்மை தான் நம்பியுள்ளே. யாருமே செய்யலையே. நீ செய்த நன்மைகளை வேறு யாருமே செய்யலையே. அதை நினைக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் பாதத்தை முத்தம் செய்கிறேன். அதை நினைக்கிறேன் உம்மை துதிக்கிறேன் பாதத்தை முத்தம் செய்கிறேன். ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. உம்மையை போற்றுகின்றதே கேருபீன் சேராபீன்கள். உம்மையை போற்றுகின்றதே பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. அல்லேலூயா.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை நம்மோடு கூட பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் ஆண்டவர் திடப்படுத்துகிறார். அவருடைய கர்த்தத்துவம் அது மிகவும் பெருக்கமாக இருக்கும். அவருடைய கர்த்தத்துவத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை என்று இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்வோமானால், ஆளுகை, தேவனுடைய ஆளுகை நம்மேல், அவர் மேல் இருக்கிற அந்த ஆளுகை நம்மேல் வரும் என்பதாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை, வார்த்தையை சொல்லுகிறார். அந்த கர்த்தத்துவம் நம்மேல் வருவது மாத்திரமல்ல, அது அந்த கர்த்தத்துவம் பெருக்கமாக இருக்கும் என்பதாக அவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நம்மை நாமே ஆண்டு கொண்டிருந்திருக்கலாம், அல்லது நம்மை மற்றவர்கள் ஆண்டு கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இதுவரைக்கும் வேறு ஒன்று ஆண்டிருக்கலாம், அல்லது நாமே ஆண்டிருக்கலாம், அல்லது கர்த்தர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று கூட சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இனி கர்த்தருடைய அந்த ஆளுகை பெருக்கமாக இருக்க போகிறது. கர்த்தத்துவத்தின் ஆளுகை மிகவும் பெருக்கமாக இருக்க போகிறது. கர்த்தரே நம்மை ஆளப் போகிறார் என்பதை குறித்து இந்த ஏசாயா இங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கிதியோனின் வாழ்க்கையில் பாருங்கள், அவன் மிகவும் பயந்த ஒரு மனிதன். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக அவனால் செய்ய முடியாது. ஆண்டவரே நேரிடையாக வந்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன பிறகும் போக பயந்தாயானால் நீ அந்த தண்டனைகளை போய் அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டிரு, அதற்கு பிறகு உனக்கு தைரியம் வரும் என்று ஆண்டவர் சொல்லி வாக்குத்தத்தங்களை பேசின பிறகும் அவன் பயந்து கொண்டிருந்த மனிதனாக இருந்ததினால், நீ போக பயப்பட்டால் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனித்து விட்டு வா என்று கூட ஆண்டவர் அந்த கிதியோனை தைரியப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு பயந்த ஒரு மனிதன். அவனுக்குத்தான் தெரியும், என்னால் ஒன்றுமே முடியாது, என் பலத்தினால எதையுமே செய்ய முடியாது என்று அறிந்த ஒரு மனிதன். ஆனால் முழு தேசத்தையும் ஒன்றுமில்லாமல் அடித்து கொண்டு போகிற மீதியானியரை நீ ரட்சிப்பாய், நீ அவர்களை காப்பாற்றுவாய் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனால் நம்பவே முடியவில்லை. நான் இவ்வளவு பயந்த ஒரு மனிதன், மீதியானியருடைய கையிலிருந்து எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும், எனக்கு என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லிதான் அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனை பலப்படுத்தி அவன் ராஜ்யத்தை திடப்படுத்த, அவன் கைகளிலே அந்த கர்த்தத்துவத்தின் பெருக்கத்தை கொடுத்து அவனை ஆளுகை செய்து மீதியானியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக கிதியோனை பயன்படுத்தினார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கிதியோனிடத்துல வந்து, நீரும் உம்முடைய குமாரரும் எங்களை ஆள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம். நீங்கள் மீதியானியருடைய கையிலிருந்து எங்களை காப்பாற்றினீர் அல்லவா, நீரே இனிமேல் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட பொழுது, இந்த கிதியோனுக்கு தெரியும் நான் யார் என்று. நான் ரொம்ப பயந்த மனிதன், என் பலத்தினால் மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கவில்லை என்று அவன் அறிந்திருந்தபடினால், நானும் என் குமாரரும் உங்களை ஆள மாட்டோம், கர்த்தர் ஒருவரே உங்களை ஆளுவாராக என்று அவன் சொன்னதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தத்துவத்தின் ஆளுகை, கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிற அந்த பெருக்கம் நம்மை சூழ்ந்திருக்கும் என்பதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை. எதற்காக தெரியுமா? தாவீதின் சிங்காசனத்தையும் அந்த ராஜ்யத்தையும் திடப்படுத்துவதற்கு, இது முதல் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்பற்று இருக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக.
அக்கிரமக்காரர்களாக அல்ல, அநியாயக்காரர்களாக அல்ல, மீறுதல் செய்கிறவர்களாக அல்ல, நியாயத்தினாலும் நீதியினாலும் நம்மை நிலைநிறுத்துவதற்காக கர்த்தத்துவத்தின் பெருக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளுமாம், சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளுமாம். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, நம்முடைய பயபக்தியினால் அல்ல, நாம் ஏதோ ஜெபம் பண்ணி விட்டோம், வேதத்தை வாசித்து விட்டோம், ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்து விட்டோம், அதனால் அல்ல. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியமும் கர்த்தத்துவத்தின் பெருக்கமும் தான் இவ்வளவு பெரிய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறது என்று ஆண்டவர் இங்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்களை ஆள முடியாது ஆண்டவரே, மற்ற மனிதர்கள் எங்களை ஆள வேண்டாம், கர்த்தர் ஒருவரே எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, கிதியோன் அன்றைக்கு தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்திருந்த பொழுது மீதியானியருடைய கைகளில் இருந்து இஸ்ரவேலை காப்பாற்ற ரட்சிக்க ஒரு பெரிய கருவியாக ஆண்டவரே பயந்த ஒரு மனிதனை, குறைவுள்ள ஒரு மனிதனை, பலவீனமான மனிதனை ஆண்டவரே பலப்படுத்தி அவன் மேல் தமது ஆளுகையை வைத்து ஆண்டவரே அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறீரே. நாங்களும் பலவீனமானவர்கள், குறைவுள்ளவர்கள், அநேக சமயம் தடுமாறுகிறவர்கள், அநேக சமயம் விசுவாசத்தை இழந்து போனவர்கள், ஆண்டவரே எத்தனையோ குறைவுள்ளவர்களை நீர் உம்முடைய ஆளுகையினால் எங்களை நிரப்பி, கர்த்தத்துவத்தின் ஆளுகையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களுக்குள்ளே அந்த ராஜ்யத்தை நீர் திடப்படுத்தும்படியாக, நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவேன் என்று சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் தான் இதை செய்யும் என்று சொன்னீரே. அந்த வைராக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய அந்த வைராக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வருவதாக, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக. சமாதானத்துக்கு முடிவே இல்லை என்று சொன்னீரே, அவ்விதமான சமாதானத்தை பெருக பண்ணுவீராக. கர்த்தத்துவத்தின் பெருக்கமும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே கர்த்தத்துவத்தின் பெருக்கமும் சமாதானமும் நிறைவாய் பெருகுவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.